ராணிப்பேட்டை மாவட்ட மார்க்காட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை நேரலையில் காணலாம். கோட்டையில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் கழகத்துடைய வேட்பாளராக திரு எஸ்.எம். சுகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி கூட்டணி அமைத்து கொஞ்சம் தயவு செய்து இறங்குமா தம்பி, மேல ஒயர் இருந்து தயவு செய்து இறங்குங்க தம்பி. லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தொழிலாளர் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பு இரட்டைக்கு. அதே போல நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவர் அந்த கட்சியின் சார்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் திரு வி.எம். கார்த்திகேயன் அவர்கள். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி திரு சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலே திரு சரவணன் அவர்களே அந்த கட்சியின் சார்பாக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திமுக கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். ஆக நம்முடைய 6 வேட்பாளர்கள் முத்தான வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்கள், உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க வேட்பாளர்கள். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய வேட்பாளர்கள் நம்முடைய கழக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர்கள். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் என்று இறைவன் கூப்பி உங்களை வேண்டி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைக்கு ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டது. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஐக்கு தான் போட்டியா. ஏங்க இப்ப தேர்தல் எங்க நடக்குதுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. இது எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்ட அந்த நாடு நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் தெளிவுபடுத்திவிட்டு நம்முடைய கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி நம்ம அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்திட்டோம். நாம கூட்டணிக்கு தலைமை அண்ணா திமுக. தம்பி கொடி கீழே பிடிக்க ராஜா, கீழே தொலைக்காட்சியில் படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கீழே இறக்குங்க. சொன்ன கேளுங்க, கொஞ்சம் இறக்குங்க, ஒத்துழைப்பு கொடுங்க தம்பி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க தம்பி. அப்பதான் நாம படம் எடுத்து இதெல்லாம் உங்களை எல்லாம் காட்டுவாங்க. கீழே இறக்குங்க, கொஞ்சம் இறக்கு, இறக்கி பிடிங்க. ஆக சிந்திச்சு பாருங்க. என்னுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் போல நினைச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், மக்களோட ஆட்சியை அகற்றப்படுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுழன்று வருகிறேன். ஏற்கனவே எழுச்சி பயணத்தில் இந்த பகுதிக்கு வந்துட்டு போனேன். அன்றையிலிருந்து இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே குரல் மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டு இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். நல்ல ஆட்சி அதிமுக தான் கொடுக்க முடியும், தர முடியும். அப்படி சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது
கடுமையான குடிநீர் பிரச்சனை, வறட்சி. அந்த வறட்சியை போக்குன அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அதுக்கு அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், வெள்ளம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பல வீடுகள் புயலால் சேதமடைஞ்சது. பிறகு கொரோனா எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொரோனா வைரஸ் காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அப்படி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஒரு வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அப்ப அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, மக்களுக்கு துன்பம் இல்ல, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்தோம். விலை இல்லாம கொடுத்துங்க. கொரோனா காலத்தில் தொழிற்சாலை இயங்கல, தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில என்ன கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? வருமானமே இல்ல, தொழிற்சாலை இயங்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, 1 ரூபாய் வருமானம் இல்லாத போது கூட இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க அரசாங்கத்துக்கு இதுவே சான்று. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரிகள் திறக்கப்படல, பள்ளி மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவங்க ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ் மாணவர்களுக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும், ஆன்லைனில் சிறப்பாக கல்வி கற்று அவர்கள் தேர்வு எழுதி பட்டப்படிப்பு பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. தைப்பொங்கல் வந்தது அந்த காலகட்டத்தில். எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் நாங்க தான் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? வருமானம் இல்லாத போதே கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வருமானம் இருக்கின்ற பொழுது மக்களை சுரண்டி ஆட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இல்ல, திறமையான அரசாங்கம். செயல்பட்ட காரணத்தால கொரோனா வைரஸ் காலத்தில் விலை மதிக்க முடியாத லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவழிச்சோம்.